ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கான பங்குனி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் இருந்து சந்திர கிரகணம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது பார்த்திங்கன்னா நடந்தது, அந்த ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருந்துருக்கோம். அந்த ஒரு பிரச்சனையில இருந்து இந்த மிதுனராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் காணப்படுவார்களா, அவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை இவர்கள் சந்திக்க போகின்றார்களா? மிதுனராசி நேயர்கள் கடந்த சில காலங்களாகவே பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையால், இந்த பண பிரச்சனையால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனைகளை இப்பொழுது தீரக்கூடுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் சுபமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வேலை மற்றும் வியாபாரங்கள் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. உங்களுடைய தந்தையுடன் உறவுகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது மோசமடைய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பேச்சு மற்றும் செயல்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தந்தையை அனுசரித்து செல்ல வேண்டும். பணியிடத்தில் பார்த்திங்கன்னா சில தடைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படவும். பங்குனி மாதத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் புதன் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். அவரோட உச்சம் பெற்ற சுக்கிரனும் இணைவதனால இப்போ பார்த்திங்கன்னா நீச்ச பங்க ராஜயோகங்களும் புத சுக்கிர யோகங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுது. அதனால் பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருளாதார நிலைகளானது சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா இப்பொழுது லாபங்களானது ஏற்படும். சென்ற மாதத்தில் பார்த்திங்கன்னா நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது தானாகவே நடைபெறும். உங்களுடைய ராசியிலேயே பார்த்திங்கன்னா செவ்வாய் பலம் பெற்று விளங்குவதனால தைரியத்தோடு செயல்பட்டு சாதனையும் நிகழ்த்துவீர். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்ற உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதனால அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆதாயங்கள் தரக்கூடிய தகவலை காட்டிலுமே விரயங்களை பார்த்திங்கன்னா எடுத்துரைக்கக்கூடிய தகவலே அதிகம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனங்களானது தேவை. கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லைகள் கொண்டே இருக்குங்க. விரயங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்களானது உங்களுக்கு சேரும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாங்க. அதேபோல் மீனத்தில் உள்ள புதன் பங்குனி 4ஆம் தேதி என்று வக்ர ஏகத்தில் கும்பராசிக்கு வருகின்ற உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கிய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரங்கள் நல்ல வாய்ப்புகள் அப்படின்னே சொல்லலாங்க. பல இல்லம் தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தந்தை வழி உறவிலுமே பார்த்திங்கன்னா இருந்த விரிசல்கள் இப்பொழுது அகலும். தாய் வழியினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா முட்டலும் மோதலுமாக இருந்த அண்ணன் தம்பிகளினுடைய உறவு இப்பொழுது ஒற்றுமையாக கூட வாய்ப்புகள் இருக்குது. பாக பிரிவினைக்கும் ஏற்பாடு செய்வர். அதேபோல் முன்னோர்களினுடைய சொத்துக்களில் முறையான பங்கீடானது இப்பொழுது கிடைக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரம் மிகுந்த பதவிகளுக்கு உயர்த்தப்படுவர். மேலுமே நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலைகளானது நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றிகளானது தாமதமாக கிடைக்குங்க. ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள். கவனமாக அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். பயணங்களின் போது எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகளானது மாறும். வருமானங்களும் சேரும். புதிய முயற்சிகளானது காலதாமதமாகவே முடியுங்க. வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டிய இருக்குங்க. மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அமைதிகள் ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவுகளும் உண்டாகலாம்.
வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனங்களானது தேவை. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சலும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். கவனங்கள் தேவை. கலைத்துறையினர் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்களானது ஏற்படலாம். அதனால வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. அரசியல் துறையினருக்கு உங்களுடைய புத்தி கூர்மைகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்களுடைய சமோஜித புத்தியினால பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணங்களானது அதிகரிக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகத்தை நீங்கள் காட்டுவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகளானது உண்டாகும். எதிர்பார்க்கும் வங்கி கடன் உதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாது. வரக்கூடிய வாய்ப்புகளையும் பிறர் தட்டி செல்வார்கள். நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். பணவரவுகளிலும் திட்டங்களிலுமே நெருக்கடிகளானது குறையுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இது. தேவையற்ற வாக்குவாதங்களால குடும்பத்தில் ஒற்றுமைகள் குறைவதோடு உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். பணிபுரிபவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளானது உண்டாகுங்க. பெயர் புகழை காப்பாற்றிக் கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களையுமே சரிவர செய்து முடிக்காவிடாமல் உங்களுடைய உடன் இருப்பவர்களே தடையாக இருப்பவர்கள். அதேபோல் குடும்பத்திற்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும். மேலுமே உங்களுக்கு பொருளாதார வசதிகள் திருப்தி தருவதாக இருக்கும். எதிரிகளும் பணிந்து போவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவுகளானது இருக்காது. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர்களானது விலகுங்க. குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடுங்க. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது மேற்கண்ட வகைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர். உறவினர்களால் அனுகூலங்களானது ஏற்படும் என்றாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாய்மாமனுடைய வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது இப்பொழுது அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களுமே ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்புகளானது உங்களுக்கு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது. அதேபோல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபங்களானது கிடைக்குங்க. பற்று வரவானது சுமூகமாகவே நடைபெறும். மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குங்க. ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும். மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகளானது உண்டாகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய வங்கி கடன் உதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாது. வரக்கூடிய வாய்ப்புகளையும் பிறர் தட்டி செல்வார்கள். நிறைய போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவுகளிலும் திட்டங்களிலுமே நெருக்கடிகளானது குறையுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இது. தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் ஒற்றுமைகள் குறைவதோடு உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். பணிபுரிபவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளானது உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெயர் புகழை காப்பாற்றிக் கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களையுமே சரிவர செய்து முடிக்க விடாமல் உடனிருப்பவர்களே உங்களுக்கு தடையாக இருப்பார்கள். குடும்பத்திற்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளானது தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.